Press the bell button now. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மனோஜ், ட்ரெய்னர், ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி. இன்றைய நாளில் இப்படி ஒரு அருமையான ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன்லைன் மூலமாக நமக்கு வழங்கிய தி கிரேட் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன். இன்னைக்கு அருமையான ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே சிறந்த டைரக்ட் செல்லிங் நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். நமது நிறுவனத்துல ரொம்ப அருமையான ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கிறது. அந்த ப்ராடக்ட் பத்தியான சரியான ஞானம் தன்னுடைய விநியோகஸ்தர்களுக்கு கிடைக்கணும் என்பதற்காகவே இப்படி ஒரு ஏற்பாடு நமது நிறுவனம் செய்திருக்கிறது. இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்க எல்லாருமே வீட்டிலேயே அமர்ந்தபடி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம பார்த்து இதில் இருக்கக்கூடிய நாலேஜ வளர்த்தீர்களானால் வரக்கூடிய காலங்களில அற்புதமான பிசினஸ் செய்வதற்கும் மற்றும் நம்மளுடைய ப்ராடக்டை பத்தி தெரியறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாகவே இருக்கு. எதுக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங்? பாருங்க, நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே இந்தியாவிலேயே மற்ற எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கான அற்புதமான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு அமுதமான ப்ராடக்ட், அமிர்தான ப்ராடக்ட் கையில வச்சுக்கிட்டு இதோட அருமை தெரியாம நிறைய நபர்கள் வேற எங்கேயோ வேற எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில நம்மளுடைய பொருட்களுடைய பலன் என்ன, இது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறது தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் என்ன சொல்லுது? முதல்ல இந்த பொருட்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. அதன் பிறகு உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு பயன்படுத்த சொல்லுங்க. அதன் பிறகு நல்லா இருக்கும் பட்சத்துல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு தானே சொல்லுது. அப்ப முதல்ல யாரு பயன்படுத்த வேண்டும்? நாம பயன்படுத்த வேண்டும். நாம பயன்படுத்தணும் அப்படின்னால் இந்த ப்ராடக்டை பத்தியான சரியான நாலேஜ் நமக்கு வேணும் இல்லையா? ஒரு விஷயத்தை பத்தி எப்போ நமக்கு நாலேஜ் கிடைக்கிறதோ அப்பதான் அதன் மேல் நம்பிக்கை வரும். உதாரணத்துக்கு, ஒரு இருட்டு அடைந்த ஒரு அறைக்குள்ள நம்ம போகும்போது பயம் வரும் இல்லையா? இதனால அந்த பயம் வருகிறது. அந்த அறைக்குள்ள என்ன இருக்கு என்று நமக்கு தெரியவில்லை, அதனால பயம் வருகிறது. அதே நிமிஷத்துல அங்க ஒரு ஒளி வெட்டம் அங்க வந்தது அப்படின்னா நமக்கு அந்த பயம் விலகிவிடும். எப்படி? அந்த அறைக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரியும் போது நமக்கு அந்த சந்தேகம், அந்த பயம் அகலுகிறது. அதே போலதான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அற்புதமான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை பத்தி சரியாக என்னவென்று தெரிந்தோமானால் இது மேல் இருக்கிற பயம் விலகிவிடும். இதை பயன்படுத்தும் போது வரக்கூடிய நன்மைகளை ஊர்ல அனைத்து நபர்களுக்கும் சொல்லணும். இப்படி நமக்காக அந்த ஒளிய, ப்ராடக்ட் நாலேஜ் என்னும் சொல்லக்கூடிய அந்த ஒளியை கொடுக்கக்கூடியது இந்தியாவிலேயே மிக பெரிய ஒரு பல்கலைக்கழகமான தி ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரைனிங் சிஸ்டம்ங்க. இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ட்ரெயினர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அகாடமி தான் ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி. இன்னைக்கு இந்தியாவுல எந்த ஒரு நிறுவனமும் செய்யாத ஒரு சாதனையை மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் செய்திருக்கிறது. அதுதான் தன்னுடைய விநியோகஸ்தர்களுக்கு நாலேஜ் கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் தான் ஹார்வர்ட் சக்சஸ் அகாடமி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கி இருக்கிறது ஹார்வர்ட் சக்சஸ் அகாடமி தான். அதற்காக ஹார்வர்ட் சக்சஸ் அகாடமிக்கு பிறகு வேலை பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹார்வர்ட் சக்சஸ் அகாடமி நம்மிடம் என்ன சொல்கிறது? முதல்ல இந்த பிசினஸ் பத்தி கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொண்ட பிறகு சம்பாதிங்க. மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் முறையில பிசினஸ் பண்ணுது. மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய டைரக்ட் செல்லிங் கம்பெனி. இந்த டைரக்ட் செல்லிங் நிறுவனத்துல நிறைய பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தி மற்ற நபர்களுக்கு ரெக்கமெண்ட் செய்வோமானால் நமக்கு அதுக்கான ஊதியமும் கிடைக்குது இல்லையா? அந்த ஊதியம் முதல்ல லேர்ன் பண்ணும்போதுதான் வருமானம் கிடைக்கும். அந்த மாதிரி கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் சம்பாதிங்க. இப்படிப்பட்ட நமது நிறுவனத்துல
முக்கியமா 6 விதமான பிராண்ட் நேம்ல நமது நிறுவனம் ப்ராடக்ட்களை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்குங்க. அதுல முக்கியமான ஒரு பிராண்டு ஆயுர்வேதத்தை ஒன்றிய பிராண்டு எலிமெண்ட்ஸ் வெல்னஸ், இரண்டாவது ஆன் அண்ட் ஆன், மூன்றாவது ஆஹார், நாலாவது நியூ ஸ்டார், ஐந்தாவது எம்ஐ ஹோம், ஆறாவது இந்தியா குரோன்னு சொல்லக்கூடிய விவசாயத்தை சார்ந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டுங்க. இந்த மாதிரி 6 விதமான முக்கியமான பிராண்ட் நேம்ல நமது நிறுவனம் பொருட்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். இந்த பொருட்களுடைய அவசியம் என்ன பாருங்க. நம்மளுடைய மூதாதையர்கள் பாத்தீங்கன்னா எத்தனை வருடம் வாழ்ந்திருந்தாங்க தெரியுமா? நம்முடைய தாத்தா பாட்டி முப்பாட்டர்கள் பார்த்தீர்களானால் 120 வயது வரைக்கும் வாழ்ந்திருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் தலைமுறை மாற மாற இந்த ஆயுள் காலமானது குறைந்துகிட்டே வருது. நம்முடைய தாத்தாவினுடைய அப்பா 120 வயது வரைக்கும் வாழ்ந்தாராம். ஆனா நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துல 100 வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க. மறுபடியும் நம்முடைய அப்பா அம்மா காலத்துல அந்த வாழும் காலம் சொல்லக்கூடிய வருடங்கள் குறைந்து இன்னைக்கு 70 அல்லது 80 வயது வரைக்கும் தான் உயிர் வாழ்கிறார்கள். யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு தற்போதைய நிலைமையில ஒரு மனிதனுடைய ஆயுள் காலமானது 50 அல்லது 60 வயதுங்க. இதுக்கு என்ன காரணம்? 120 வயது வரைக்கும் வாழ்ந்த ஊர்ல இன்னைக்கு மக்கள் 50 அல்லது 60 வயது வரைக்கும் தான் வாழ்றாங்கன்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கு மனிதர்களுடைய வாழும் காலமானது குறைவதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில வந்த மாற்றங்கள் தான் இந்த அளவுக்கு நம்முடைய ஆயுள் காலமானது குறைவதற்கு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. அது நமக்கும் தெரியும் இல்லையா? பழைய காலத்துல என்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க? என்னெல்லாம் உணவு சாப்பிட்டாங்க? கம்பு, சோளம், திணை, குதிரைவாளி, விறகு, ராகி போன்ற உணவு தானே உண்டுட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி உணவு உண்ணுறோமா? நாமெல்லாம் ராகி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? எந்த ஒரு பொருட்களிலையும் இருக்கிறத விட அதிகமான கால்சியம் இருக்கக்கூடிய உணவு தான் ராகி. அந்த ராகி சாப்பிடுறோமா? இல்லை. அதுக்கு பதிலா நொறுக்கு தீனிகள் அதிகமாக சாப்பிடுறோம். அதனால என்ன ஆகும்? நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காத போது நிச்சயமாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைந்துவிடும். பழைய காலத்துல முன்னோர்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது ரொம்ப அதிகமாவே இருந்ததுங்க. அவங்க வெயில்ல வேலை பார்ப்பாங்க. அவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 6 அல்லது 8 கிலோமீட்டர் நடப்பாங்க. அவங்க இதே போல உணவு உண்ணும் போது அதுல நிறைய வைட்டமின் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் தான் உண்ணுவாங்க. ஆனா நாம அந்த மாதிரி சத்துக்கள் இருக்கா இந்த உணவுல அப்படின்னு பாக்குறது இல்ல. இந்த மாதிரி வெயில் எல்லாம் நடக்கிறது இல்ல. அதே போல எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சி சுத்தமாவே குறைந்து விட்டது. அதனாலவே இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையுது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொன்னால் என்ன பாருங்க. இந்த உலகில மனிதர்கள் மட்டும் இல்ல, கோடானு கோடியான உயிர்கள் வாழுது இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய சுற்றுப்புற சூழல்ல கோடிக்கணக்கான உயிர்கள் உள்ளன. கண்ணுக்கு தெரியக்கூடிய உயிரினங்கள் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் கூட இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் நம்ம உடல்களை ஒவ்வொரு செகண்ட்லயும் தாக்கிக்கிட்டு இருக்குங்க. எது வழியாக தாக்குது? நவதோரங்கள்னு சொல்லுவாங்க. கண் வழியாக, மூக்கு வழியாக, வாய் வழியாக மற்றும் உடைந்த ஸ்கின் வழியாக, நம்முடைய ஆசன வாயு வழியாக, அதே போல சிறுநீர் குழாய் வழியாக, இப்படி நம்ம மனித உடலில் இருக்கக்கூடிய இந்த நவதோரங்கள் வழியாக நமது உடலை இப்படி கோடிக்கணக்கான இந்த கிருமிகள், நச்சு கிருமிகள் தாக்கிட்டு இருக்கு. என்னெல்லாம் நச்சு கிருமிகள்? பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரியான நச்சு கிருமிகள். இந்த நச்சு கிருமிகள் தாக்கும் போது அதிலிருந்து நம்முடைய மனித உடலை பாதுகாக்கிற இம்யூன் சிஸ்டத்துக்கு பேரு தான் நோய் எதிர்ப்பு சக்தின்னு நாம சொல்றோம்.
இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி செயல்படுகிறது பாருங்க. நம்ம முதல்ல பார்த்தோம், பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி ஃபங்கஸ், அதே மாதிரி நிறைய நச்சு பிராணிகள் நம்ம உடலை ஒவ்வொரு நொடிகளிலும் லட்சக்கணக்கில் தாக்குதுங்க. அந்த மாதிரி லட்சக்கணக்கில் தாக்கும் போது நம்ம உடலானது ஸ்கின் வழியாகவும், நம்முடைய உமிழ்நீர் வழியாகவும், நம்முடைய கேஸ்ட்ரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய வயிற்றுக்குள்ள இருக்கிற ஆசிட் மூலமாகவும், ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லக்கூடிய WC வழியாகவும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பயன்படுத்தி அந்த உடலுக்கு தேவையான கிருமிகளை நாசம் செய்கிறது இல்லையா. இந்த ஒரு சடலத்தை பாருங்க, ஒரு சடலம் 24 மணி நேரத்திலேயே அழுகி விடுகிறது. ஆனால் இதே அந்த சடலத்தை தாக்கக்கூடிய எல்லா நுண்ணிய நச்சு கிருமிகளும் நம்மளையும் தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு ஒன்றும் ஆவதில்லை. என்ன காரணம்? அதுக்கு பேரு தான் நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு நான் முதல்ல கூறின போல நம்முடைய தோல் பயன்படுகிறது, நம்மளுடைய உமிழ்நீர் பயன்படுகிறது, நம்முடைய கேஸ்ட்ரிக் ஆசிட் பயன்படுகிறது, நம்முடைய ரத்தம் பயன்படுகிறது, மற்றும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய உறுப்புகள் எல்லாம் இதை சேர்ந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து நம்மளை பாதுகாக்கிறது. அந்த மாதிரி பழைய காலங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய மூதாதையர்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி இருந்தது. அதனாலதான் பல வருடங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? நோய் எதிர்ப்பு சக்தியானது ஒவ்வொரு ஜெனரேஷன் தாண்டும் போது, தலைமுறைகள் தாண்டும் போது குறைந்து கொண்டே வருகிறது. அதுக்கு என்ன காரணம்? இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது இவ்வளவு கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பார்ப்போம். முதல் காரணம் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் தான் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த மனம் அழுத்தமானது ஒவ்வொரு நோய்களை உடலுக்குள்ள வர வைக்கக்கூடியது அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுதுங்க. எதனால மன அழுத்தம்? ஒவ்வொரு ப்ராடக்டை பத்தி ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லும் போதும் முதல்லயே எந்த நோயா இருந்தாலும் அது வருவதற்கு காரணமாக ஆயுர்வேதம் எதை சொல்லுது? இந்த மன அழுத்தத்தை சொல்லுதுங்க. என்ன காரணம் பாருங்க. ஒரு கிட்னி டிசீஸ் ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா அவருடைய கிட்னி மட்டும்தான் பாதிக்கப்படுது. ஒரு காலில ஒரு காயம் பட்டதுன்னா அது காலில தான் பாதிக்கப்படுது. ஆனா பாருங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் வந்ததுன்னா ஒரு மனிதனுடைய உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரை பாதிக்கப்படுகிறது. எப்படி எல்லாம் பாதிக்கும் பாருங்க. ஒருத்தருக்கு டென்ஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, இந்த மன அழுத்தம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா முதல்ல என்ன வரும்? தலைவலி வர ஆரம்பிக்கிறது இல்லையா? தலைவலி வரும். அதுக்கப்புறம் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் குறையும். அதுக்கப்புறம் அவருக்கு கோபம் வரும், பதட்டம் வரும். அந்த மாதிரி மன அழுத்தம் வரும்போது பிளட் பிரஷர் சொல்லக்கூடிய பிபி அதிகமாகும். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்? ஹார்ட் டிசீஸ் வர ஆரம்பிக்கும், இதய நோய்கள் வர ஆரம்பிக்கும். அவருக்கு அஜீரண கோளாறு வரும். அதே போல இந்த மன அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்கின் டிசீஸும் அதிகமா வரும். மொத்தத்துல மன அழுத்தம் உடம்புக்குள்ள எந்த நோயா இருந்தாலும் அது வருவதற்கு முக்கியமான காரணங்களில் ஒரு காரணமாக மன அழுத்தம் இருக்கிறது. இரண்டாவது காரணம் உணவு பழக்க வழக்கமே. எந்த உணவு பழக்க வழக்கம்? இன்னைக்கு மொபைல் போனை எடுத்துக்கிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி அதுல என்ன பொருள் வேணும்னு ஆர்டர் பண்ணுனா வீட்டு வாசப்படிக்கு முன்னாடியே நம்ம கேட்ட உணவு கிடைக்குது இல்லையா? ஆனா அந்த உணவுல நம்ம உடலுக்கு தேவையான என்னெல்லாம் சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது பார்த்திருக்கோமா? பாருங்க, ஒரு மனிதன் அவனுடைய உடல் சரியாக செயல்படணும் அப்படி என்றால் தினமும் அவன் உண்ணக்கூடிய உணவுகளில என்னெல்லாம் சத்துக்கள் வேணும்? முக்கியமா கார்போஹைட்ரேட், ஃபேட், மினரல், வைட்டமின்ஸ், இந்த மாதிரி புரதம் சொல்லக்கூடிய அனைத்து சத்துக்களும் இருந்தா தான் சரியாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு செயல்பட முடியும். இந்த சத்துக்கள் எல்லாம் நாம சாப்பிடுகிற இந்த நுணுக்கு துணியில கிடைக்குதா? கொக்கோ கோலாவுல கிடைக்குதா? இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ்ல கிடைக்குதா? புரோட்டாவுல கிடைக்குதா? நிச்சயமாக இல்லை. ஆனால் குழந்தைகளுக்கு கூட விரும்பி நாம் அதை வாங்கி கொடுக்கும் போது என்ன செய்யும்? நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும். விரைவில் அவங்க நோய்வாய்ப்படுவதற்கான காரணங்கள் அதிகமாகவே இருக்கின்றன. அடுத்தது என்ன? தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பது. அதே மாதிரி வலி நிவாரணிகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. டாக்டரை பார்த்து பிரிஸ்கிரிப்ஷனை எழுதி வாங்கி ஒரு தடவை அந்த மாத்திரையை சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்து அந்த டாக்டரை சந்திக்கிறதே இல்லை. இந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் தொடர்ந்து மருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால என்ன பிரச்சனைகள் வரும்?
அந்த டாக்டர் நினைப்பாரு ஒரு தடவை தான் இந்த மாத்திரை சாப்பிடணும்னு நினைச்சுதான் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறாரு. ஆனா அது 2 வருடங்களுக்கு நம்ம தொடர்ந்து அவரை சந்திக்காம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நிச்சயமா அது எல்லாமே நம்முடைய உள் உறுப்புகளை பெரிய அளவுல தாக்கி விடுகிறது. இன்னொன்னு, ஒரு தலைவலி வந்தது, என்ன செய்கிறோம்? நேரா போய் மெடிக்கல் ஷாப்லயோ பக்கத்துல மளிகை கடையிலயோ போய் தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறோம். அந்த மாத்திரை நம்ம உடம்புக்குள்ள எந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட உருவாக்கும் அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறதே இல்லை. இது கவனிக்காம பல வருடங்கள் தொடர்ந்து இப்படி சாப்பிட்டு வந்தோமானால் நிச்சயமாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு என்ன, குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பிடித்தல். இந்த குடிப்பழக்கமானது நிச்சயமா நம்முடைய லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரலை பெரும் அளவு பாதிக்கிறது. தெரியுமா இல்லையா? இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டோமானால் உடல்ல 500க்கும் மேற்பட்ட வேலைகளை ஒரே நேரத்துல செய்யக்கூடிய ஒரு உறுப்பு தாங்க நம்முடைய லிவர். அந்த லிவர் குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பெரிய அளவுல பாதிக்கப்படுகிறது. அந்த மாதிரி பாதிக்கப்படும் போது என்னாவும் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்கள் குறைய ஆரம்பிக்கும். அப்படியே அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைந்து விடும். இன்னொன்னு, ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல் நிச்சயம் நம்முடைய நுரையீரலை பாதிக்கிறது. நுரையீரலை இந்த புகைப்பிடித்தல் மூலமாக பாதிக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை தடைபெறும். அந்த மாதிரி தடை வரும்போது உடலுக்குள்ள ஆக்சிஜன் சரியாக கிடைக்காத போது நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும். அடுத்தது பொல்யூட்டட் என்வாயர்மெண்ட், அதாவது நம்முடைய மாசு படிந்த நம்முடைய சுற்றுப்புற சூழலும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பெரிய அளவுல குறைச்சிக்கிட்டு இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சுத்தமான வாயு நம்மளால சுவாசிக்க முடிகிறதா? இல்லை. அதனாலும் நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையிறது. இன்னொன்னு, இன்னடோகேட் ஸ்லீப்னு சொல்லுவாங்க, தூக்கமின்மை. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஆயுர்வேதத்துல சொல்லுவாங்க அர்த்தரோக ஹரி நித்ரா. அர்த்தரோக ஹரி நித்ரான்னு சொன்னா என்ன? பாதி நோய்களை சரியாக தூங்கினாலே சரி செய்யலாம். பாருங்க தூக்கத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு. பாதி நோய்களை சரியாக தூங்கினாலே கொன்று விடலாம்னு ஆயுர்வேதம் சொல்லுதுங்க. எப்படி அந்த தூக்கம் இருக்கணும்? ஆழ்ந்த தூக்கமாக இருக்கணும். குறைந்தபட்சம் ஆவரேஜ் ஒரு மனிதன் 8 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு தூங்கணும். இந்த தூக்கம் சரியாக இல்லை என்றாலும் நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைந்து விடும். இன்னொன்னு, இன்ஆக்டிவ் பீப்புள். முதல்ல நம்ம பார்த்தோம், நம்முடைய மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்க? வயக்காட்டுல வேலை பார்த்தாங்க, மாட்டை உழுதாங்க. மாட்டை உழுவதற்கு நம்முடைய சாகுபடி செய்யும் போது நமது தோட்டத்துல ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 கிலோமீட்டர் ஆவது நடந்தாங்க, மாடோட சேர்ந்து நடந்தாங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போனாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை அடி நடக்கிறோம் நாம ஒவ்வொருத்தரும்? ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்கிற இடத்துல போனா அங்க லிப்ட் இருக்கும், படிக்கட்டு இருக்கும். நாம எல்லாருமே ஓடி போய் அந்த லிப்ட்ல ஏறி போறோம். படிக்கட்டுல ஏறுறோமா? நிச்சயமாக இல்லை. அம்மியில அரைச்சாங்க பழைய காலத்துல, ஆனா இன்னைக்கு அந்த வேலை மிக்சி செய்யுது. கல்லுல துவைச்சாங்க, அந்த வேலை இன்னைக்கு வாஷிங் மிஷின் செய்யுது. ஆட்டாங்கல்ல அரிசிய ஆட்டி மாவாக்குனாங்க, இன்னைக்கு அந்த வேலையை கிரைண்டர் செய்யுது. முதல்ல காலத்துல எல்லாம் கூட்டி பெருக்குனாங்க, ஆனா இன்னைக்கு அதெல்லாமே வாக்யூம் கிளீனர் செய்யுது. இதனால என்ன ஆகுது? பயிற்சியானது குறையும் போது நிச்சயமா நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாமே கொழுப்பாக உடம்புல படிந்துவிடும். அதுவே நிறைய நோய்களை நம்ம உடலுக்கு கூப்பிடுவதற்கு சமமாகும். அந்த மாதிரி எந்த விதமான எக்ஸசைஸும் இல்லாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதும் ஒரு முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை குறையும் காரணமாக இருக்கிறது. இன்னொன்னு, டீஹைட்ரேஷன், அதாவது உடல்ல தண்ணீர் பற்றாக்குறையும் முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது. எப்படி பாருங்க, நம்ம தினமும் உண்ணக்கூடிய உணவுல நல்லா வைட்டமின்ஸும் இருக்கு, மினரல்ஸும் இருக்கு, நல்ல பொருட்கள் இருக்கு. அதோட சேர்ந்தே நச்சு பொருட்களும் உள்ள போகுது இல்லையா? அந்த நச்சு பொருட்கள் எல்லாமே நம்ம உடல் வெளியே தள்ளிவிடும். அந்த மாதிரி வெளியே தள்ளும் போது அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அம்சங்கள் நம்ம உடலுக்குள்ளேயே தங்கியும் விடுகுதுங்க. அந்த மாதிரி நச்சு பொருட்கள், விஷமயமான நச்சு பொருட்கள் நம்ம குடலிலேயும் அதே மாதிரி நம்முடைய இரைப்பையிலையும் தேங்கி இருக்கும்போது அதை சுத்தம் செய்வதற்காக தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் சரியான அளவுல இல்லை என்றால் இந்த சுத்திகரிப்பானது நடக்காத போது அவர் நோய்வாய்ப்படுகிறார். அதுபோல நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைந்து விடுகிறது. இன்னொன்னு, பூச்சிக்கொல்லி மருந்து அதிகமாக பயன்படுத்துற காய்கறிகள் தான் நம்ம அன்றாடம் சாப்பிடுறோம்.
நம்ம கடையிலிருந்து வாங்குற காய்கறியா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், எவ்வளவு சுத்தமானதுன்னு கடவுளுக்கு கூட தெரியாத சூழ்நிலை இருக்கு. அதை அப்படியே வாங்கிட்டு வந்து சமைச்சு நம்ம சாப்பிடும் போது கண்டிப்பா பூச்சி சாவதற்காக அடிச்ச அந்த பூச்சிக்கொல்லி மருந்தானது மனிதன் உடலுக்குள்ள போனா பாதிப்பு வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அறிந்த விஷயமே. அதுவும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமான குறைவதற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்தது மொபைல் ரேடியேஷன் மற்றும் சூரிய ஒளி கதிர்வீச்சுக்களால் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைகிறது. இன்னைக்கு ஒரு வயசு குழந்தையா இருக்கட்டும், 2 வயது குழந்தையா இருக்கட்டும், அவங்க விளையாடுறதுக்கு மொபைல் போன் கொடுத்துதான் அப்பா அம்மா விளையாட சொல்லுகிறார்கள். என்ன அர்த்தம்? அந்த மாதிரி மொபைல் போன் அவங்க கையில கொடுக்கும் போது நிச்சயமா அந்த சிக்னல்களால் அவனுடைய மூளை பாதிப்படைகிறது. உங்களுக்கு தெரியுமா, 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு அவனுடைய மூளை வளர்ச்சி 100% விட்டு விடுகிறது. அந்த 6 வயதுக்குள் அவனுடைய மூளையில கதிர்வீச்சுக்கள் நடந்தது அப்படின்னா ஆயுள் ஃபுல்லாவே சரியாக இயங்க முடியாத நபராக அந்த குழந்தை மாறிவிடுகிறது. அதுக்கு யாரு காரணம்? நாம ஒரு முக்கியமான காரணம். அதனால இந்த மொபைல் போன் இருக்கக்கூடிய ரேடியேஷன் மற்றும் சூரிய ஒளியில வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்களும் நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த மாதிரி இது சில காரணங்கள் மட்டுமே. இந்த மாதிரி நிறைய இன்றைய சூழ்நிலையில மனிதன் வாழ்கிற வாழ்க்கை தரத்துல நிறைய காரணங்கள் அவனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குது. இதுக்கு என்ன வழி? இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை ஆனது அதிகப்படுத்தும் போது நோய்களினுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக குறையும் இல்லையா? நம்ம தமிழ்ல பழைய காலத்துல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, உணவே மருந்து. நம்ம உண்ணும் உணவுல அந்த மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருந்தது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நிச்சயமாக அதிகமாகவே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு உங்களிடம் அறிமுகப்படுத்த போறது மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட் நிறுவனம் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே அளிக்கக்கூடிய அருமையான பொருட்களை இங்க மார்க்கெட் செய்து வருகிறது. அந்த மாதிரி 6 பிராண்ட்ல ஒரு முக்கியமான பிராண்டான எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் சொல்லக்கூடிய இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு பிராண்டை மிக சந்தோஷத்துடன் அறிமுகம் செய்கிறேன். இந்த அளவுக்கு இந்த பிராண்டு பெரிய அளவுல மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கு என்றால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இப்போது நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர் டிபி அனந்த நாராயணன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுர்வேத விஞ்ஞானிங்க. இவர் 45 வருடத்துக்கு மேலாக இந்த ஆயுர்வேத துறையில மிகப்பெரிய அனுபவத்தை பெற்ற ஒரு விஞ்ஞானி. அது மட்டும் இல்ல, இவர் கோல்டு மெடலிஸ்டாக இருக்கிறாரு பார்மா ஃபீல்டுல. அது மட்டுமல்ல, ஆயுர்வேதா ஃபீல்டுல டாபர், ஹிந்துஸ்தான் லிவர், ரான்பாக்சி போன்ற இந்தியாவிலேயே மிக சிறந்த நிறுவனங்களில பெரிய பெரிய இடங்களில வேலை பார்த்த ஒரு அனுபவம் இவருக்கு இருக்கிறது. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதே போல ஆயுர்வேதத்தை பற்றியான ட்ரைனிங் நிறைய இடங்கள்ல கொடுத்துட்டு இருக்காரு. இவர் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்காக பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசராக வந்திருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான விஷயம் மட்டும்தான். நிறைய கவர்மெண்ட் கமிட்டிஸ்ல, ஆயுர்வேதத்துக்கான கவர்மெண்ட் கமிட்டிஸ்ல ஒரு மெம்பரா கூட திகழ்ந்த நபர் தான் டிபி அனந்த நாராயணா. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக சிறந்த ஆயுர்வேதிக் சயின்டிஸ்ட் தான் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். அதனாலவே கடந்த 2019ஆவது ஆண்டு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையிலிருந்து நமக்கு பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் 2019 அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சான்றிதழ் கிடைச்சிருக்கிறது. பாருங்க, இந்தியாவுல எத்தனையோ ஹெல்த் கேர் பிராண்ட் இருந்தாலும் கூட பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட்னு சொல்லக்கூடிய அந்த பட்டம் நமக்கு கிடைச்சிருக்கிறது நம்முடைய ப்ராடக்டினுடைய தரத்தால் மட்டும்தாங்க. அந்த அளவுக்கு தரமான பொருள் தான் நம்முடைய பொருட்கள். நமது நிறுவனம் ஆயுர்வேதத்தை ஒன்றிதான் இருக்குதுங்க. ஆயுர்வேதத்தோட சேர்ந்துதான் மனிதன் வாழணும்னு அன்றைய காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. எதனால ஆயுர்வேதத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம், டைரக்ட் செல்லிங் துறையில இந்த அளவுக்கு ஆயுர்வேதத்தை பயன்படுத்தி இருக்கிற ஒரு நிறுவனம் உலகிலேயே இல்லைங்க. அப்படி என்ன இந்த ஆயுர்வேதத்தினோட தன்மை? ஆயுர்வேதத்தை இந்த நிறுவனம் எடுத்ததுக்கு என்ன காரணம் பார்க்கணும் இல்லையா? ஆயுர்வேதத்தை என்ன சொல்றாங்க? இந்த மனிதர்கள் உலகில தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய வேதம் தான் ஆயுர்வேதம்னு சொல்லுதுங்க. என்ன சொல்றாங்க? பிரம்மா ஸ்மிருத்வா ஆயுஷோ வேதம் ஆயுர்வேதம். என்ன சொல்றாங்க? பிரம்மா நினைவு கூர்ந்து எடுத்த வேதம் தான்
ஆயுர்வேதம். அதாவது படைக்கும் கடவுளான பிரம்மா படைச்ச வேதம் தான் ஆயுர்வேதம். மனிதனை படைக்கும் போது சேர்ந்து எதையும் படைத்தார், ஆயுர்வேதத்தையும் படைச்சாங்க. ஆயுர்வேதம் என்ன சொல்லுது? ஆயுர்வேதத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொஸ்தஸ்ய சோஸ்திய ரட்சணம் ஆதுரஸ்ய விகார பிரஸ்மனம் சா அப்படின்னு தான் சம்ஸ்கிருதத்துல ஆயுர்வேதத்தை பத்தி சொல்றாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? அதாவது சொஸ்தஸ்ய சோஸ்திய சம்ரட்சணம், அதாவது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபரனுடைய ஆரோக்கியத்தை ஆதுரஸ்ய விகார பிரஸ்மனம் சா, அவனுடைய ஆரோக்கியத்தை அப்படியே நிலைநாட்டுவதுதான் ஆயுர்வேதத்தின் தர்மம். நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இருக்கிறவரை குணப்படுத்தி கொண்டு வருவதை விட ஆரோக்கியமா இருக்கிற ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றினாலே போதும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேதம் தான் ஆயுர்வேதம். மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனமும் அதுதானே சொல்லுது, நீங்க நோய் வந்த பிறகு அதை சரி செய்வதை விட நோய் வராமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நோய் வராமல் இருக்கிறதுக்கான பொருட்களை நாங்கள் உங்களுக்கு தெரிகிறோம்னு சொல்லக்கூடிய இந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம். ஆயுர்வேதத்தோட அடிப்படை என்ன? ஆயுர்வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அதாவது ஒரு மனித உடல் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டதுன்னு ஆயுர்வேதம் சொல்லுது. பஞ்சபூதங்கள்னா என்ன? என்னெல்லாம் இருக்கு அதுல? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன இருக்கு? நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம். இந்த அஞ்சும் சேர்ந்ததுதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில மனித உடல்களை 3ஆக பிரிச்சிருக்கு. வாத, பித்த, கஃப. இந்த வாத உடம்பு, பித்த உடம்பு, கஃப உடம்புன்னு சொல்லுவோம். இந்த வாதம், பித்தம், கஃபமானது உடலில் சரி சம அளவில் இருக்கும்போது அந்த நபரை ஆரோக்கியமுடன் இருக்கக்கூடிய நபர் என்று ஆயுர்வேதத்துல சொல்றது. இந்த 3லயுமே வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் தான் ஒரு மனிதனுடைய நோய்களுக்கு காரணம்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அது மாதிரி ஆயுர்வேதத்துல கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே, மூலிகைகள் எல்லாமே இந்த வாத, பித்த, கஃபத்தை சமம் செய்வதற்காக தான் உதவுகிறது. மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட் எல்லாமே இந்த கஃபம், வாதம், பித்தத்தினுடைய நிலையை சரி செய்யறதுக்காக உதவி செய்கிறது. அந்த வகையில நமக்கு ஆயுர்வேத வழியிலேயே இந்த மன அழுத்தம் சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான தீர்வா இருக்கக்கூடிய ஒரு பொருளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த பொருளுடைய பேர் என்ன? ஃபைட் ஸ்ட்ரெஸ். பேர் என்னதுங்க? ஃபைட் ஸ்ட்ரெஸ். பேரிலே இருக்கு, வித்தியாசமா இருக்கு. பாக்குறோமா? என்ன போட்டிருக்கு? ஒரே வழியா நம்ம படிக்கும் போது ஃபைட் ஸ்ட்ரெஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணுதுன்னு படிப்போம். ஆனா அங்க போட்டிருக்கிறது என்னது? PHYTன்னு போட்டிருக்கு. ஃபைட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஒவ்வொரு பொருளிலையும் பேரிலேயே மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்குங்க. இங்க PHYT ஃபைட்னா என்ன அர்த்தம்? சில நபர்கள் காலேஜ்ல எல்லாம் போய் படிக்கும்போது இந்த ஃபைட்டோ அப்படின்னு கூடிய சப்ஜெக்ட் எல்லாம் எடுப்பாங்க. ஃபைட்டோ சயின்ஸ், ஃபைட்டாலஜி. பாக்குறோமா? எஸ். ஃபைட்டோ அப்படின்னா என்ன? தாவரம்னு அர்த்தம். ஃபைட்டோனா தாவரம், ஃபைட்டாலஜி தாவரவியல். அப்படின்னா என்ன? ஃபைட்டோன்னு சொன்னா தாவரம், செடி. அந்த செடிகளால் உருவாக்கப்பட்ட மூலிகைகளை கொண்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட்டுக்கு பேரு தான் ஃபைட் ஸ்ட்ரெஸ். இந்த அளவுக்கு அற்புதமான பொருளை கொடுத்த மை லைஃப் ஸ்டைல் நிறுவனத்துக்கு நன்றி கூறுவோம். அடுத்தது என்ன? ஸ்ட்ரெஸ்னா என்ன? இந்த மன அழுத்தம்னா என்ன? கடந்த கொஞ்ச நாளாகவே நம்ம ஒவ்வொரு பொருளை பத்தியும் பேசும்போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைவதற்கு முக்கியமான காரணமாக இந்த மன அழுத்தத்தை பத்தி பேசணும் இல்லையா? அந்த மன அழுத்தம் சரியாகிவிட்டால் மத்த எல்லாமே சரியாகிவிடும். அப்படின்னா அந்த மன அழுத்தம்னா என்ன? இந்த ஸ்ட்ரெஸ்னா சொன்னா என்ன? அதுக்கு என்ன விரிவாக்கம் சொல்லுறோம் ஆயுர்வேதத்துல? அதாவது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ வரக்கூடிய மாற்றங்களுக்கு எதிராக உள்ள எதிர் வினைக்கு பேரு தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ வரக்கூடிய மாற்றங்களுக்கு எதிராக நம்ம உடல் வரக்கூடிய செயல்பாடு, நம்ம மனது செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு பேரு தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி எல்லாம் இருக்குங்க? 2 விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. ஒண்ணு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்,
இன்னொன்னு நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன? பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது நமக்கு வரக்கூடிய இந்த உத்வேகத்துக்கு பேர் தான் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபர் நம்ம வீட்டுக்கு வருகிறார் விருந்தாளியாக. அந்த டைம்ல நமக்கு ஒரு படபடப்பு வரும், நமக்கு ஒரு அதிர்ச்சி வரும், என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிப்போம் இல்லையா? அவர் வரும்போது எப்படி அவரை உபசரிப்பது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். இன்னொன்னு நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். அது என்ன? நமக்கோ அல்லது நம்முடைய குடும்பத்தினருக்கோ ஒரு அறியப்படாத ஒரு பெரும் நோய் ஒண்ணு வரும்போது நம்ம பெரிய தவிப்புக்கு உள்ளாகுவோம் இல்லையா? அந்த டைம்ல மனதளவுல நம்ம பாதிக்கப்படுவோம். அந்த டைம்லயும் என்ன செய்வதுன்னு அறியாம நம்ம தவிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில வரக்கு பேரு தான் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடியது. இங்க நாம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸ சரி செய்வது எப்படி அப்படிங்கறதா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க சிந்தா வியாதி பிரகாஷாய. அப்படின்னா என்ன? நம்முடைய மனது புண்ணாக்கினால் போன நோய் கூட திரும்பி வந்து விடும்னு ஆயுர்வேதம் சொல்லுதுங்க. மனதை புண்ணாக்கினால் போன நோய் கூட திரும்ப வந்து விடுமாம். அந்த மாதிரி அந்த மனதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறது எப்படி, அதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறது தான் இனி நம்ம பார்க்க போறோம். இங்க என்னுடைய ஒரு மருத்துவ நண்பர் சொன்னார், அவரை பார்க்க வரக்கூடிய நோயாளிகளில் 60% நபர்களும் இந்த மனச்சிக்கலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய நோய்களுக்கு ஒரு காரணமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சில பேர் வருவார்கள், ஐயா கால் வலி, ஐயா முதுகு வலி, ஐயா எனக்கு இடுப்பு வலி. ஆனா அந்த இடுப்பு வலி அவருக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. இருந்தும் இடுப்பு வலி தலைவலின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை பத்தி தீர விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது, அவருக்கு இடுப்புல வந்த வலியும் காலில வந்த வலியோ தலையில வந்த வலியோ அவருக்கு நோய் வந்ததுனால வரல, அவர் மன அழுத்தத்தினால் வந்ததுன்னு. அந்த மாதிரி 60% நபர்களும் டாக்டரை சந்திக்க போகும்போது மனது அளவுல பாதிக்கப்பட்டு தான் போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது. அப்ப நிச்சயமாக இந்த மாதிரியான சூழ்நிலை வழியாக நாமளும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கடந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு என்னென்ன காரணங்கள் இந்த மன அழுத்தம் வர்றதுக்குன்னு பார்க்கணுமா இல்லையா? அந்த காரணங்களை தவிர்த்தால் நிச்சயமாக மன அழுத்தத்திலிருந்து நாம விடுபடலாம். அதுக்கு முக்கியமா நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது. காரணம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தான் சொல்லப்படுகிறதுங்க. உண்மைதான் இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாக்டவுன் பீரியட்ல நாம எல்லாருமே இருக்கோம். இந்த COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அரசாங்கம் லாக்டவுன் அறிவிச்ச போது நிறைய நபர்களுக்கு அவங்க அது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த தொழிலையே இன்னைக்கு காணோம். என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறோம். வந்துகிட்டு இருந்த வருமானம் எல்லாம் நின்னு போச்சு. இந்த டைம்ல நம்முடைய தேவைகள் ஆனது குறையவே இல்லை, அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அப்போ வருமானம் நின்னு போச்சு, தேவைகள் அதிகமா இருக்கு, என்ன செய்யறது புரியாம தவிக்கும் போது கண்டிப்பா மன அழுத்தத்துக்கு ஆளாவது இயல்புதான். அடுத்தது ஹெல்த் பிரச்சனைகள். நம்ம முதல்ல சொன்னோம், நமக்கோ நம்முடைய குடும்பத்தினருக்கோ யாருக்காவது உடல்ல ஏதாவது கோளாறு வந்தது, பெரிய ஏதாவது நோய்கள் வந்தது அப்படின்னா கண்டிப்பா மனது அளவுல பெரிய அளவுல நாமளும் நம்முடைய குடும்பத்தினர்களும் பாதிக்கப்படுவாங்க. ஹெல்த் இஷ்யூஸும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இன்னொன்னு உறவு முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கும் இல்லையா? கணவன் மனைவியிடையே பிரச்சனை, தந்தை தாயிடம் பிரச்சனை, அப்பா அம்மாவிடம், அதே மாதிரிதான் அப்பா பையனிடம், அம்மா மகளிடம், இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளும் மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணமாக இங்க கருதப்படுகிறது. இன்னொன்னு தூக்கமின்மை. நம்ம முதல்லயே பார்த்தோம், தூக்கம் ஒரு மனிதனுக்கு குறைந்தது 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரங்கள் தேவை. அந்த தூக்கம் நல்ல தூக்கமாக இருந்தா தான் ஆரோக்கியமான ஒரு உடல் நமக்கு கிடைக்கும். அந்த தூக்கம் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு புரண்டு படுப்பாங்க, தூக்கமே வராது. அந்த மாதிரி தூக்கம் குறைந்தாலும் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாவாங்க. அடுத்தது என்ன சொல்லுதுங்க?
வளர்ப்பு முறையில் இருக்கிற பிரச்சனையும், அதாவது அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்க வீட்டுல ப்ரோப்ளம் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரித அளவுல மனத அளவுல பாதிக்கப்படுவாங்க. அந்த பாதிப்பானது அவருடைய ஆயுள் காலம் வரைக்கும் நீண்டு நிற்குங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. இன்னொன்னு பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய நம்முடைய இன்ஃபியூரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, என்னது, நான் அழகா இல்ல, நான் கருப்பா இருக்கேன், நான் குள்ளமா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், நான் உயரமா இருக்கேன், இந்த மாதிரி நம்ம உடலை பத்தியே நினைச்சுக்கிட்டு நாம மனது அளவுல பாதிக்கப்படுறதும் ஒரு முக்கியமான காரணமாக இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுதுங்க. இன்னொன்னு ஜோப் பிரஷர், என்னது, வேலையில இருக்கக்கூடிய டார்கெட் பிரஷர், அதுவும் பெரிய அளவுல இன்னைக்கு இளைஞர்களை இந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குகிறது. டார்கெட் இல்லாம இப்ப எந்த வேலையுமே இல்லை. அந்த மாதிரி டார்கெட் இருக்கக்கூடிய வேலைகளில பெரிய அளவுல மனது அளவுல பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்கள், இது சில ரீசன்கள் மட்டும்தான். மனது அளவுல பாதிக்கப்படுறதுக்கு நிறைய ரீசன்கள் இருக்கு. அதுல முக்கியமான சில ரீசன்கள் தான் நம்ம பார்த்தோம். இப்படி இந்த மாதிரி காரணங்களால நமக்கு மன அழுத்தம் வந்துகிட்டே இருக்கும்போது நாளடைவுல அது என்னதாக மாறுகிறது? நாளடைவுல இந்த மன அழுத்தமானது தொடர்ந்து போனோமானால் நம்ம உடல்ல பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உடல் ரீதியாக மாறி மன ரீதியில் இருந்து உடல் ரீதியாக மாறுங்க. என்ன மாறும்? முதல்ல மன அழுத்தம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைந்து விடும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது ஒவ்வொரு நோய்களாக நம்ம உடலுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும். இன்னொன்னு, மன அழுத்தம் இருக்கக்கூடிய நபருக்கு இரத்த அழுத்தமும் வரும். ரெண்டும் ஒன்றோடு இருக்கிற விஷயம் தானே. மன அழுத்தம் வந்தால் இரத்த அழுத்தம் வரும். இரத்த அழுத்தம் வந்தால் நிச்சயமாக அது இதயத்தை தான் முதல்ல பாதிக்கும். விரைவில் மன அழுத்தம் வந்த போது பிபி, இரத்த அழுத்தம் வரும், இதய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து அவர் மனது அழுத்தம் அதிகமாகி எந்த விதமான ஒரு செயல்பாடும் இல்லாமல் முடங்கி போய் விடுவாங்க. ஒரு ரூம்ல பார்த்தா ஒரு மூலையில அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருப்பாரு. ஏதாவது பேசினா கூட திரும்பி எதுவும் பேசக்கூட மாட்டாங்க. இந்த மாதிரி சோர்வா வீட்டுக்குள்ளேயே யாருக்கிட்டையும் பேசாம கூட உட்காரக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இன்னொன்னு, எந்த விதமான ஒரு சுறுசுறுப்பும் இல்லாம சோர்வாவே இருந்துகிட்டு இருப்பாரு. சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க சிந்தா ஜரானா மனுஷியானாம்னு. அந்த மாதிரி அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க விரைவில் முதிர்ச்சி அடைஞ்சு விடும். வயதான தோற்றத்தை அளிப்பார்களா அதிகமா சிந்திச்சுட்டு இருக்கிறவங்க. இந்த மாதிரி நிலைமைக்கு தொடர்ந்து இந்த மனச்சிக்கலை கவனிக்கவில்லை என்றால் தொடர்ந்து பல காலங்கள் வரும்போது இப்படியான உடல் பிரச்சனைகளுக்கும் ஆளாவது வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, இந்த மன அழுத்தம் எனக்கு இருக்கிறதா, மன அழுத்தம் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் எப்படிங்க தெரிகிறது அப்படிங்கிறதுக்கு சில அறிகுறிகள் இங்க ஆயுர்வேதம் சொல்லுது. என்னென்ன பார்க்கலாமா? அதுல முதல்ல உங்ககிட்ட இருக்கிற கேள்விதான் இது, உங்களுக்கு தினமும் சரியாக தூங்க முடிகிறதா? இல்ல படுத்த பின்பு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லாம் கழிச்சுதான் எனக்கு தூக்கம் வருதுங்க, புரண்டு படுத்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களா? அந்த மாதிரி தூக்கம் வராம படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபராக நீங்க இருக்கும்போது நிச்சயமா நிறைய நோய்களுக்கு ஒரு காரணமாக அது இருக்கிறது. முக்கியமாக நீங்க மன அழுத்தத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அர்த்தங்க. இன்னொன்னு என்ன, சரியாக சிந்திக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்களா? ரொம்ப நேரம் கொஞ்சம் சில விஷயங்கள் சிந்திப்பாங்க, உடனடியா நான் என்ன சிந்திச்சேன்னே தெரியாம மறுபடியும் முதல்ல இருந்து ஏதாவது சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாரு அப்படிங்கிறது தான் இங்க அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா, சில செயல்பாடுகள் செய்யும் போது நம்மள சரியாக செய்ய முடியலையா அப்படின்னாலும் நமக்கு மன அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்னு, அடிக்கடி தலைவலி வந்துட்டு இருக்கு, அடிக்கடி முடியாம போய் விடுறது அப்படின்னாலும் ஒரு முக்கியமான மன அழுத்தத்துக்கு அறிகுறியாக அது கருதப்படுகிறது. இன்னொன்னு என்னன்னா, எப்ப பார்த்தாலும் டென்ஷன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சரியாக காரணமே தேவையில்லை, ஆனாலும் டென்ஷன் அடிப்பாங்க. அமெரிக்காவில் இருக்கிற விஷயத்தை பத்தி
நம்ம ஊர்ல உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டு டென்ஷன் ஆவாங்க. ஏதோ ஊர்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறதுக்காக இங்க உட்கார்ந்துகிட்டு டென்ஷன் அடிப்பாங்க. இந்த மாதிரி காரணங்கள் இல்லாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட டென்ஷன் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபராக நீங்க இருக்கும்போது நிச்சயமா மன அழுத்தத்துல இருக்கீங்க அப்படிங்கறதா முக்கியமான காரணம். இன்னொன்னு, செயல்கள் எதுவுமே சரியாக செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் ஓட்டணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது கொஞ்ச தூரம் ஓட்டுனா கூட என்னால இதுக்கு மேல ஓட்ட முடியாது, எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு சரியாக கவனம் செலுத்த முடியல, அந்த மாதிரி எந்த செயல்கள் செஞ்சாலும் அதுல முழுமையான கவனம் உங்களால செலுத்த முடியலன்னு சொன்னா நிச்சயமா அதுவும் ஒரு மன அழுத்தத்துக்கான காரணமே. இன்னொன்னு, அடிக்கடி மூச்சு வாங்குறது, அந்த மாதிரி மூச்சு வாங்கும் போதும் இது ஒரு காரணம். அடுத்ததாக, எப்ப பார்த்தாலும் பசி, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுன்னா அதுக்கு நிறைய நோய்களுக்கு அறிகுறி, அது முக்கியமான அறிகுறி மன அழுத்தத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது தான். அடுத்த ஒண்ணு என்னது, பிளட் பிரஷர். உங்களுக்கு பிபி இருக்கு அல்லது தலை சுற்றுதல் அடிக்கடி வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இன்னொன்னு என்னது, எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க. ஏன்னா எந்த வேலையிலும் சரியான கவனம் இருக்காது. எங்கேயாவது கண்ணுல வைக்கக்கூடிய கண்ணாடிய கண்ணுல வச்சுக்கிட்டே தேடிட்டு இருப்பாங்க. என்னது, அவங்களுக்கு சரியான கவனமே எந்த இடத்துலயுமே இருக்காது. மன அழுத்தம் வரும்போது சுற்றுல நடக்கிறதே தெரியாது. நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஏதோ கிச்சன்ல போய் ஏதோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சன்ல போவாங்க. அங்க போன பிறகு நான் எதுக்கு இங்க வந்தேன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க அப்படிங்கிறது தான் காரணம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கிறது. இன்னொன்னு, எப்ப பார்த்தாலும் சோர்வாகவே, முதல்ல நாம சொன்ன போல சோர்வாக, டயர்டாக, யாருக்கிட்டையும் அதிகமா பேசாம, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு குடும்பத்தினர் கூட சிரிச்சு கலகலப்பா பேசாம சோர்வா உட்கார்றீங்க அப்படின்னாலும் நிச்சயமா ஏதோ ஒரு வகையில மன அழுத்தத்துக்கு நாம ஆளாயிருக்கோம் அப்படிங்கிறது தான் காரணம். சரி, இந்த மன அழுத்தம் வருவதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது மன அழுத்தம் நமக்கு கூட இருக்கு அப்படிங்கிறதும் பார்த்தோம். இனி இந்த மன அழுத்தம் உடலுக்குள்ள வருவதற்கு என்ன காரணம், இந்த மன அழுத்தத்தை உருவாக்குறதுல எதுக்கெல்லாம் பங்கு இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான தகவலை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தம் நமக்கு வருவதற்கு காரணங்கள் என்னன்னு பார்த்தோம். இந்த காரணங்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு உடல் ரீதியாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்படின்னா இந்த அளவுக்கு மன அழுத்தம் ஒரு மனிதனுக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் அந்த மனிதனுடைய உடல்ல சுரக்கக்கூடிய சில ஹார்மோன்கள் தான் அப்படின்னு அறிக்கைகள், விஞ்ஞானம் சொல்லுதுங்க. அதாவது கார்டிசோல் சொல்லக்கூடிய இயக்க நீரான ஹார்மோன் தான் இந்த மன அழுத்தத்துக்கு காரணம்னு விஞ்ஞானம் சொல்லுது. இந்த நம்மளுடைய திடீர்னு ஒரு சூழ்நிலை நமக்காக மாறும்போது, ஒரு எதிர்வினையான சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும் போது நம்ம உடலுக்குள்ள கார்டிசோல்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் சுரக்கிறது. அந்த ஹார்மோன் நம்முடைய மூளைக்கு சிக்னல் கொடுக்குது, இவருக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, முக்கியமாக கவனிங்கன்னு சொல்லும் போது என்னாவும் நமக்குள்ளுக்குள்ள பதட்டம் அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த கார்டிசோலுடைய அளவு கூட கூட நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் பாருங்க. முதல்ல நம்முடைய மூளையோட செயலாற்றல் குறைஞ்சுவிடும், சிந்திக்கக்கூடிய தன்மை குறையும், பிளட் பிரஷர் அதிகமாகும், அதே போல நம்முடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய சென்சிட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும். செரோட்டோனின் சொல்லக்கூடிய சந்தோஷமாக நம்ம நடக்கக்கூடிய ஹார்மோனுடைய அளவை குறைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது. இன்னொரு முக்கியமான வேலை கூட அதை செய்யும், நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைக்கும். இந்த மாதிரி ஒரு ஹார்மோன் தான் கார்டிசோல். அதே போல நம்ம மனித உடல்ல இன்னொரு ஹார்மோன் கூட செயல்படுதுங்க. கார்டிசோல் சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் ஆனது நம்மளுடைய மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி விடுகிறது. இன்னொரு ஹார்மோன் கூட நம்ம உடல் சுரக்குங்க. அந்த ஹார்மோனுக்கு பேரு தான் ஆக்சிடோசின். அதாவது கார்டிசோல்னு சொன்னால் நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன். கார்டிசோல் நம்ம உடலுக்குள்ள அதிகமானால் நம்ம சோர்வாகிவிடும், நமக்கு மன உளைச்சல் வரும், மன அழுத்தம் வரும். அதே போல ஆக்சிடோசின் சொல்லக்கூடிய ஹார்மோன் நம்ம உடல்ல சுரந்தால் நமக்கு சந்தோஷத்தை உருவாக்கும். அப்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோனுக்கு பேரு ஆக்சிடோசின், சோகத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோனுக்கு பேரு
கோர்டிசோல். இப்ப பாருங்க, நமக்கு எந்த ஹார்மோன் தேவை? எந்த ஹார்மோன் தான் நமக்கு வேணும்? நிச்சயமா நமக்கு எல்லாருக்குமே தேவை ஆக்சிடோசின் சொல்லக்கூடிய ஹார்மோனு. உடல் ரீதியாக இந்த மாதிரி ஆக்சிடோசின் சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் ஆயுர்வேதத்தில் இருக்கு. இது தெரியாம எல்லாரும் என்ன செய்வார்கள்? மருந்து மாத்திரைக்கு போவாங்க. இதனால என்ன நடக்கும்? எனக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு, எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, நான் டென்ஷன் அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ கிடைச்ச மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிடும் போது என்ன ஆகும் தெரியுமா? அந்த மாதிரி சில மாத்திரைகள் என்ன செய்யும்னா, நமக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் வரும்போது அல்லது இந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகும் போது அந்த மன அழுத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தக்கூடிய செயல்பாடு தாங்க செய்யுது. அதனால என்ன நடக்கும்? இதுக்கு என்ன காரணமோ அதை சரி செஞ்சா தானே பர்மனன்ட் சொல்யூஷன் ஆனது கிடைக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம விவசாயம் பண்ணும்போது நம்ம தோட்டத்துல நிறைய களை வந்திருக்கு. களை வரும்போது அந்த களையை வெட்டி விட்டா களை இல்லாத போல தெரியும். ஆனா 1-2 நாட்களிலேயே அந்த களை மறுபடியும் வளர ஆரம்பிக்கும் இல்லையா? அதுக்கு நிரந்தர தீர்வு என்ன? அதை வேரோட எடுத்து தூர போடுவது மட்டும்தான் நிரந்தரமான தீர்வு. அதே போல சில மருந்து மாத்திரைகள் தெரியாம நம்ம சாப்பிடும் போது களையை வெட்டுவதற்கு சமம். கொஞ்ச நாளையிலே திரும்ப அது வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சில மருந்து மாத்திரைகள் சாப்பிடும் போது இன்னொன்னு கூட நடக்கும். தொடர்ந்து அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோமானால் நம்முடைய உள்ளுறுப்புகள் டேமேஜ் ஆகி மன அழுத்தம் அதிகமாகத்தான் ஆகிறது. இன்னொன்னு என்ன? அதுக்காக நம்ம எல்லாருமே அடிமையாகி விடுகிறோம். தொடர்ந்து சாப்பிடும் போது அந்த மருந்து மாத்திரை இல்லாம என்னால வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே முற்றிலும் ஒரு தீர்வு நிச்சயமா ஆயுர்வேதத்திலையும் இருக்குங்க. ஆயுர்வேதத்துல என்ன செய்யுது பாருங்க. ஒருத்தருக்கு மன அழுத்தம் இருக்கு, மன அழுத்தம் இருக்குன்னு சொன்னால் மன அழுத்தம் இல்லாத மாதிரியான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு அவரை தூங்க செய்தோமானால் திருப்பவும் அந்த மன அழுத்தம் வரத்தானே செய்யும். அவரை தூங்குற அளவுக்கான மாத்திரைகள் கொடுத்து மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிறது சரியான சிஸ்டம் இல்லைன்னு ஆயுர்வேதம் சொல்லுது. இங்க என்ன வேணும்? மன அழுத்தம் குறையணும். மன அழுத்தம் குறையிறதுக்கு என்ன செய்யணும்? அவர்கிட்ட போய் சொன்னா போதுமா? எதுக்கு நீங்க டென்ஷனா இருக்கீங்க, மன அழுத்தம் உங்களுக்கு தேவையில்லை, மன அழுத்தத்திலிருந்து விடுபடுங்கன்னு சொன்னா மன அழுத்தம் போயிடுமா? நிச்சயமாக இல்லை. அவருக்கு ஒரு சக்தியை கொடுக்கணும். அவருக்கு என்ன கொடுக்கணுங்க? அவருக்கு ஒரு சக்தியை கொடுக்கணும். என்ன சக்தி? அதுக்கு பேரு தான் STS அப்படிங்கிற சக்தி. என்ன சக்தி? இன்க்ரீஸ் யுவர் ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் சக்தி. அதாவது என்ன மன அழுத்தம் வந்தாலும் சரி அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி அவருடைய மனதுக்கு கொடுத்தோமானால் அந்த மன அழுத்தத்திலிருந்து அவருக்கு விடுபட முடியும். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான அற்புதமான மூலிகைகள் நம்முடைய பாரதத்தில் நம்முடைய இந்தியாவுல இருக்கிறது. அந்த மூலிகைகள் எல்லாமே நவீனமான டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் ஃபைட் ஸ்ட்ரெஸ். எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமலேயே நம்முடைய மன அழுத்தத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட ப்ராடக்ட் தான் ஃபைட் ஸ்ட்ரெஸ். இனி இந்த ஃபைட் ஸ்ட்ரெஸ் எப்படி செயல்படுகிறது, ஃபைட் ஸ்ட்ரெஸ்ல அடங்கி இருக்கக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். முதல்ல ஃபைட் ஸ்ட்ரெஸ்ல அடங்கி இருக்கக்கூடிய மூலிகைகள்ல முதல் மூலிகை என்ன? அதுக்கு பேரு அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க. அஸ்வகந்தான்னு சொன்னா அமுக்கிர கிழங்கு, தமிழ்ல சொல்லுவோமானால் அமுக்கிர கிழங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை தான் இங்க பயன்படுத்தி இருக்குங்க. இந்த அமுக்கிர கிழங்கு என்ன செய்யுது? இதுல ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் சக்தி ஆனது அதிகமாவே இருக்குங்க. இன்னொன்னு அமுக்கிற கிழங்க பிரெயின் டோனிக்னு கூட சொல்லுவாங்க. நம்முடைய மூளை வளர்ச்சிக்கான டோனிக்காக செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹெர்பு தான் அமுக்கிற கிழங்கு. இது நம்முடைய ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உதவி செய்யறது. இன்னொன்னு கார்டிசோல் சொல்லக்கூடிய நமக்கு சிந்தனையை அதிகப்படுத்தக்கூடிய சோகத்துக்கு ஆளாக்கக்கூடிய ஹார்மோன் லெவலை 30% வரை குறைக்கிறது. இன்னொன்னு என்னன்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய
பிளட் சுகர் லெவல், சர்க்கரை நோய் லெவலை கூட இது வந்து கட்டுப்படுத்துகிறது. அது இன்னொன்னு, நம்மளுடைய செயல் ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கான செயல்பாடும் இந்த அமுக்கிர கிழங்கு நம்ம உடல்ல செய்கிறது. ரெண்டாவது முக்கியமான ஒரு ஹெர்ப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் துளசி. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், துளசி நிறைய உதவிகரமான செயல்பாடுகளை நம்ம உடல்ல செய்யக்கூடிய முக்கியமான ஒரு வந்து ஹெர்பல் ஆகும். என்ன இந்த துளசி முக்கியமாக எங்க செய்கிறது? இங்க துளசியும் தான் அந்த ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் சக்தின்னு சொல்லக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கறதுக்காக உதவிகரமா இருக்கிறது. இன்னொன்னு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு துளசி இங்க பயன்படுகிறது. பாருங்க, இங்க ஸ்ட்ரெஸ் வந்தோமானால் நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைந்து விடும்னு நம்ம பார்த்தோம். இங்க துளசியை சேர்த்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து ஒருவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது அதை அதிகப்படுத்துறதுக்காக தான் துளசி இங்க பயன்படுகிறது. இன்னொன்னு, நம்முடைய மூளையோட ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு இங்க துளசி பயன்படுகிறது. இன்னொன்னு, ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இங்க அடங்கி இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ல இருந்தும் நம்மளை துளசி பாதுகாக்கிறது. பழைய காலத்துல சொல்லுவாங்க, வீடொன்றுக்கு ஒரு துளசியை நடுங்க அப்படின்னு. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல துளசி இருக்கு? துளசி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு மூலிகையாகும். எல்லாருமே வீட்டுல துளசியை வளர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. இனி அடுத்த ஒரு மூலிகை என்ன? முக்கியமான ஒரு மூலிகை குடிச்சி. குடிச்சின்னா தமிழ்ல அதை வந்து சீந்தில் கொடின்னு சொல்லுவாங்க. இது வந்து அமிர்துக்கு சமங்க. இது வந்து அமிர்துக்கு சமம் அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்லுது. முக்கியமா இரத்தத்தை சுத்திகரிக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது, அதே போல நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மூளைக்கும் சக்தியை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சீந்தில் கொடின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெர்புக்கு இருக்குங்க. அடுத்தது, நம்முடைய இதயத்தினுடைய ஃபங்க்ஷனை சீர்படுத்துவதற்கு இந்த மூலிகை செயல்படுகிறது. இன்னொன்னு, ஜீரண சக்தியை, செரிமானத்தை சரி செய்யக்கூடிய சக்தியும் சீந்தல் கொடிக்கு இருக்கிறது. அந்த மாதிரி நம்மளுடைய அமிர்துக்கு சமமான சீந்தில் கொடியையும் இங்க பயன்படுத்தி இருக்கு. இன்னும் முக்கியமான இன்னொரு மூலிகை பைஸ்டஸ்ல அடங்கி இருக்கிறது என்னதுன்னா திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்ப். திப்பிலி எதுக்கெல்லாம் செயல்படுகிறது? திப்பிலி முக்கியமா நம்முடைய அஜீரண கோளாறு, நம்முடைய டைஜஷன் பவரை வந்து அதிகப்படுத்துகிறது. இன்னொன்னு முக்கியமானது, இந்த திப்பிலியோட முக்கியமான செயல்பாடு என்னன்னா, எந்த பொருளையுமே என்னெல்லாம் மூலிகைகள் சேர்த்திருக்கோ அந்த மூலிகைகளுடைய சக்தியை அதிகப்படுத்தி உடலுக்குள்ள கொண்டு போய் செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான செயல்படுத்தக்கூடிய ஒரு மூலிகைகள் தான் இந்த திப்பிலி. இன்னொன்னு, ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்குங்க. இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. பாருங்க, ஒரு மனதளவில் இருக்கக்கூடிய நம்முடைய பிரச்சனையான மன அழுத்தத்துக்கு, அந்த மன அழுத்தத்துக்கு மட்டும் இங்க ட்ரீட்மெண்ட் செய்யல நம்மளுடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ். அது மூலமாக அவர் உடல்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தான் இங்க பாக்குறோம். அதனாலதான் சொல்றோம், இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலேஷன், இந்த மாதிரியான ஒரு கூட்டு, இந்த மாதிரியான ஒரு சேர்வை இந்தியாவுல எந்த ஆயுர்வேத பொருளிலையுமே இல்லை. ஆயுர்வேதம்னு சொன்னா எல்லாமே ஒண்ணுதான். ஆயுர்வேதம்னு சொன்னா எல்லாமே ஒண்ணுதான். ஆனால் அந்த ஆயுர்வேத பொருட்கள்ல இருக்கக்கூடிய சேர்வைகள் தான், கூட்டுக்கள் தான் அந்த பொருளை சிறப்பான பொருளாக மாற்றுகிறது. பாருங்க என்னெல்லாம் இருக்கு நம்முடைய உடல்ல. அஸ்வகந்தா என்ன வேலை செய்யுது? அமுக்கிர கிழங்கு என்ன வேலை செய்யுது? நம்முடைய பிரெயினை பாதுகாக்கிறது. அது மூலமாக கோர்டிசோல்னு சொல்லக்கூடிய சோகத்தை விளைவிக்கக்கூடிய ஹார்மோனோட செயல்பாடு குறைப்பதற்கு அமுக்கிர கிழங்கு இங்க பயன்படுகிறது. அதே போல அது மட்டும் போதுமானது. சாதாரணமாக மன அழுத்தம் குறையும் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் போதுமானது. ஆனா நம்முடைய அறிஞர்கள், நம்முடைய சயின்டிஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்க? இதுல துளசி ஆட் பண்ணாங்க. துளசி எதுக்கு ஆட் பண்ணிருக்கு? இந்த துளசி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. ஸ்ட்ரெஸ் வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஆனா துளசி சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகமாகும். அதே மாதிரி குடிச்சி இங்க பயன்படுத்தி இருக்கு.
அமிர்துக்கு சமமான சீந்தல் கூட இங்க பயன்படுத்தி இருக்கு. எதுக்கு? ரத்தத்தை சுத்திகரிக்கிறது பார்த்தோம். டென்ஷன் வரும்போது ரத்த அழுத்தம் அதிகமாகும், ரத்தம் கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது இதய நோய்களுக்கு காரணமாக மாறிவிடும். அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிற வேலை இங்க யாரு பார்க்கும்? சீந்தல் கொடி பார்க்கும். இன்னொன்னு, இது மூணுமே சரியாக செயல்படுறதுக்கு ஒரு வாகை தேவை. அது டைஜஷன் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பொருள் தேவை. இந்த டென்ஷன் வரும்போது நமக்கு செரிமானமே சரியாக நடக்காது இல்லையா? அப்போ இன்னொரு நோய் கூட வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த செரிமானத்தை செய்கிறதுக்கும் மற்ற 3 மூலிகைகளுடைய பவரை அதிகப்படுத்துறதுக்கும் திப்பிலியும் இங்க சேர்த்திருக்கு பாருங்க. இதெல்லாம் சேர்ந்த கலவையா இருக்கிறதுனாலதான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினுடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய 5 ஸ்ட்ரெஸ் ஆன இந்த ப்ராடக்ட் இவ்வளவு அற்புதமான ப்ராடக்டாக செயல்படுகிறது. சரி, இனி இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது? முக்கியமான விஷயம் தானே. யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் இது சாப்பிடலாம். யாரு சாப்பிடலாம்? ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கக்கூடியவங்க, எப்ப பார்த்தாலும் டென்ஷன், வேலையில டென்ஷன், வீட்டுல டென்ஷன், டென்ஷன் இல்லாதவங்க யாரு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி யாருக்கெல்லாம் டென்ஷனா ஃபீலிங் இருக்கோ அவங்க எல்லாம் கண்டிப்பா அது சாப்பிடலாம். அதே போல சரியான சத்துணவு என்னால சாப்பிட முடியல, அதனாலவே எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூட குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட் இருக்கக்கூடியவங்களும் இந்த 5 ஸ்ட்ரெஸ் சாப்பிடலாம். சரியான தூக்கம் இல்ல, தூக்கத்துக்கு எனக்கு குறைவாகவே இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களும் 5 ஸ்ட்ரெஸ் சாப்பிடலாம். இன்னொன்னு, எந்த வேலையுமே என்னால சரியாக கவனம் செலுத்தி செய்ய முடியல, நான் எந்த வேலையும் முழுமையாக என்னால செய்ய முடியல அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க 5 ஸ்ட்ரெஸ் சாப்பிடணுங்க. அதே போல எப்ப பார்த்தாலும் சோர்வாவே இருப்பேன், எனக்கு ஒரு உற்சாகமே இல்லை, ஒரு எனர்ஜியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பா 5 ஸ்ட்ரெஸ் ஆனது சாப்பிடலாங்க. முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, 5 ஸ்ட்ரெஸ் சாப்பிடும்போது மன அழுத்தத்துக்கு ஏதாவது மாத்திரைகள் நீங்க சாப்பிடுறதா இருந்ததுன்னா அது நிறுத்திவிட வேணாம். அதை சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரத்துக்கு பின்பு 5 ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க சாப்பிடலாம். இன்னொன்னு, தயவு செய்து இது ஒரு மேஜிக் கிடையாது. இது சீரியஸான ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய மன அழுத்தம் முற்றி அவங்கள ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு முற்றிலும் இது குணமாகுங்கன்னு தவறாக சொல்லி இது கொடுக்காதீர்கள். இது ஒரு மேஜிக் ப்ராடக்ட் கிடையாது. அதுவும் பாத்தீங்கன்னால் ஆயுர்வேதம்னு சொல்லக்கூடியது ஆயுளுக்கான வேதம் தான் ஆயுர்வேதம். இங்க சாப்பிடக்கூடிய உணவு ஒரு முக்கியமானது. 2வது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் கூட இங்க அந்த சீக்ரெட்டை ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி உங்களுக்கு இங்க சொல்ல போகிறது. அது என்ன? இந்த டெலான்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டை எல்லாருமே ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியம் மனிதர்களுக்கு. என்ன இந்த டெலா? டெலா என்னன்னு பார்ப்போம். டெலாவுல டீனா டயட் அண்ட் நியூட்ரிஷன். எந்த விதமான சூழ்நிலை நீங்க இருந்தாலும், எந்த பொருள் நீங்க சாப்பிட்டாலும், உண்ணக்கூடிய உணவு நிச்சயமா ஊட்டச்சத்துமிக்க உணவாக உண்ணுங்கள். அப்பொழுதுதான் ஆரோக்கியமான ஒரு உடல் உங்களுக்கு கிடைக்கும். 2வது எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து உணவு முக்கியமோ அதே முக்கியம் உடற்பயிற்சியிலுமே இருக்கு. நீங்க மருந்து மாத்திரை ப்ராடக்ட் எல்லாம் சாப்பிடுங்க, அதோட சேர்த்து உடற்பயிற்சியை கண்டிப்பாக மறந்து விடாதீர்கள். இன்னொன்னு எல் அப்படின்னா லைஃப் ஸ்டைல். இந்த வாழ்க்கை தரம், நம்மளுடைய வாழ்க்கை தரத்துல வந்த மாற்றங்களும் நோய்வாய் போய்விடுவதற்கு முக்கியமான காரணங்களாக இருக்கிறது. என்ன வாழ்க்கை தரத்துல வந்த மாற்றம்? பழைய காலத்திலேயே பாத்தீங்கன்னா 7 மணிக்கு படுத்து விட்டு 5 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஆனா அது நேரா மாறி இன்னைக்கு 12 மணிக்கு படுத்து 9 மணிக்கு எந்திரிக்கிறாங்க சில பேர். கண்டிப்பா இந்த மாதிரியான மாற்றங்கள் நமக்கு நோய்களை தான் கொண்டு சேர்க்கும். அந்த மாதிரி வாழ்க்கை தரத்திலையும் மாற்றங்கள் கண்டிப்பா தேவை. அடுத்தது ஏ அப்படின்னா ஆயுர்வேதம். டயட் அண்ட் நியூட்ரிஷன் முக்கியம், எக்ஸசைஸ் முக்கியம், வாழ்க்கை தரத்துல கவனிக்க வேண்டியது முக்கியம். அதோட சேர்த்து ஆயுர்வேதம் இங்க ரொம்ப முக்கியம். ஆயுர்வேதத்தோட சேர்ந்து இருங்க, ஆயுர்வேதத்தினோட சேர்ந்து ஒன்னா இருங்க. உங்களுக்கு வரக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்போம் அப்படிங்கிறதா இங்க சொல்லுது. பாருங்கள், ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம் 5 ஸ்ட்ரெஸ் ப்ராடக்ட் சம்பந்தமா ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது ரொம்ப நான் முதல்ல சொன்ன இந்த மன அழுத்தமானது முற்றி அவங்களுக்கு பைபோலார் டிஸார்டர்னு சொல்லக்கூடிய
ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அதாவது ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு அறியாம பேசிக்கிட்டு இருப்பாங்க, தனியாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது யாருன்னு கூட தெரியாம செயல்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மன அழுத்தம் முற்றிய நபர்களுக்கு இது உங்களுக்கு குணமாக விடும்னு சொல்லி இந்த ப்ராடக்டை கொடுக்காதீர்கள். அடுத்து என்னன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டவங்களுக்கான ப்ராடக்ட் கிடையாது. ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் சக்தியை கூட்டக்கூடிய ப்ராடக்ட் தான் இது. மன அழுத்தம் சின்ன அளவுல வரும்போது அதுக்கு எதிராக சக்தி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். அது இல்லாம ஒருவேளை ஒரு பெரிய நோயால பாதிக்கப்பட்டாரு பாருங்க, ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வரும்போது, அல்லது இந்த மாதிரி ஒரு கொரோனா வரும்போது, அல்லது இந்த டயபெட்டிஸ் வரும்போதெல்லாம் பெரிய மனதளவுல அவர் பாதிக்கப்படுவாரு. அந்த பாதிப்பை முற்றிலும் போக்குறதுக்கு அந்த நோய் போனா தானே சரியாகும். அதனால நம்மளுடைய 5 ஸ்டார் சாப்பிட்டோம் ஆனால் கேன்சர் போய்விடும் என்று அர்த்தம் இல்லை இல்லையா? அதனால தவறான நபர்களுக்கு தவறான வாக்குறுதியை கொடுத்து இந்த ப்ராடக்டை கொடுக்க வேணாம். யாரெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இங்க என்ன சொல்லுது எலிமெண்ட்ஸ் வெல்னஸ், 5 ஸ்டார்ஸ் சாப்பிடுங்க, சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. எஸ். அடுத்ததா என்ன நம்முடைய ப்ராடக்டினுடைய சிறப்புகள் என்ன? நான் முதல்ல சொன்னேன், ஆயுர்வேதம்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அதுல இருக்கக்கூடிய கூட்டு, அதுல இருக்கக்கூடிய சேவைகள் தான் மைலெஃப்ஸ்டைல் நிறுவனத்தை இந்த அளவுக்கு பிரபலமான ப்ராடக்டாக நிறுவனமாக மாத்தி இருக்குன்னு நம்ம சொன்னோம். எப்படிங்க அது அப்படிங்கறது பார்ப்போம். ஒண்ணு, நம்முடைய ப்ராடக்டினுடைய யூனிக்னஸ். இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் வேற எந்த ப்ராடக்ட்லயுமே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, சரியான சுத்தமான மூலிகைகள் மட்டும்தான் இங்க பயன்படுத்துகிறது. மூணு, நம்முடைய ப்ராடக்ட்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அதுல ஒரு தன்மை இங்க பாருங்க, சாதாரணமா இந்த நம்மளுடைய மருந்து மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடும் போது கேப்சூல்னு சொல்லக்கூடிய ஒண்ணு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அந்த கேப்சூலுடைய கவர் ஷெல் ஆனது எதனால தயாரிக்கப்படுகிறதுன்னு தெரியுமா? பெரும்பாலான நபர்களுக்கு அது தெரிவதில்லை. இந்த கேப்சூலுடைய ஷெல் ஆன அந்த கவர் மிருக கொழுப்பிலிருந்து தான் தயாரிக்குதுங்க. அந்த மாதிரியான நான்வெஜ் மூலமா தயாரிக்கக்கூடிய கேப்சூல் ஷெல் இருக்கு. ஆனா நீங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, மைலெஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுடைய கேப்சூல் ஷெல்லுமே 100% வெஜ் கேப்சூல் ஷெல்லுங்க. வெஜிடேரியன் பொருட்களால பயன்படுத்தி இருக்கக்கூடிய கேப்சூல் ஷெல்லு தான். இந்த மாதிரியான கேப்சூல் ஷெல்லுக்கு இன்னைக்கு இந்தியாவுல காம்படிஷனே இல்லை. 100% வெஜ் கேப்சூல் ஷெல்ல பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு டைரக்ட் செல் நிறுவனம் தான் மைலெஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம். அந்த நிறுவனத்தில் நாம் இருப்போம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கேப்சூல் ஷெல் வெஜிடபிள் மூலமாக தயாரிக்கும் போது, வெஜிடேரியன் மூலமாக உருவாகும் போது அது 6 மடங்கு விலை உயர்ந்ததாக இருக்கிறது. எனினும் பரவாயில்லை, இது சாப்பிடக்கூடிய நபர்கள் சுத்தமான பொருளை சாப்பிடணும் அப்படிங்கிற பெரிய மனதோடு தான் இந்த மாதிரியான சுத்தமான பொருளை மைலெஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் நமக்கு அளிக்கிறது. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த கேப்சூல் ஷெல்லுக்கும் நம்ம கேப்சூல் வடிவத்தில் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் டேப்லெட் வடிவத்தில் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எதனால கேப்சூல் வடிவத்துல கொடுத்திருக்கு பாருங்க. இந்த 5 ஸ்டார்ஸ் சொல்லக்கூடிய இது ஒரு பொடிங்க. இதை வந்து டேப்லெட் மாத்திரை வடிவிலையும் கொடுக்கலாம், கேப்சூல் வடிவிலையும் கொடுக்கலாம். எதனால கேப்சூல் வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். மாத்திரை வடிவத்துல கொடுக்கும்போது என்ன பிரச்சனை வருங்கிறதும் பார்ப்போம். பாருங்க, இது மாத்திரை வடிவத்துல கொடுத்தோமானால் இதுக்கு வந்து இந்த ஈரப்பதம் அதிகமாகி சீக்கிரமாக கெட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அதை வந்து உற்பத்தி செய்யறதுல நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குங்க. அன்னொன்னு, டேஸ்ட். இந்த டேப்லெட் சாப்பிடும்போது அதோடைய சுவையானது எப்பவுமே ஆயுர்வேத பொருட்கள்ல இருக்கக்கூடிய மூலிகைகள் நல்ல சுவையாக இருக்காது இல்லையா? அதனாலவே மாத்திரை நாக்குல தொடும்போதே சுவை மாறிவிடும். அது சில பேருக்கு பிடிக்காத சுவையாக இருக்கும். ஆனால் கேப்சூல்ல சுவை நமக்கு அறியாமலேயே போய்விடும். இன்னொன்னு என்னன்னா, 45 நிமிடங்கள் வரைக்கும் நேரமாகும் ஒரு மாத்திரை நம்முடைய இறைப்பையில போய் அது மருந்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஆனா கேப்சூல் மூலமா சாப்பிடும்போது 15 நிமிடக்குள்ளேயே அது வந்து அதனுடைய செயல் ஆற்றுவிட ஆரம்பிக்கும். இன்னொன்னு முக்கியமான தகவல் என்னன்னா,
நான்வெஜ்ஜால தயாரிக்கக்கூடிய கேப்சூல் ஷெல்லுக்கும் வெஜிடேரியன் கேப்சூல் ஷெல்லுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன பாருங்க. நான்வெஜ்ஜால சாதாரணமா கடையில வாங்கக்கூடிய அந்த கேப்சூல் ஷெல்லானது மோய்ஸ்சர் கண்டென்ட் சொல்லக்கூடிய இந்த ஈரப்பதம் 13% வரைக்கும் இருக்குங்க. ஆனா நம்முடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய வெஜ் கேப்சூல் ஷெல்லானது 5% தான் ஈரப்பதம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? சீக்கிரமா இது கெட்டு போய் விடாது. ரெண்டாவது என்ன, பாக்டீரியால இருந்து பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? வெளியே வாங்கக்கூடிய நான்வெஜ்ஜால தயாரிக்கக்கூடிய கேப்சூல் ஷெல்லுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? கேரண்டி இல்லை. ஆனால் 100% பாக்டீரியா செல்லும் பாதுகாப்பு நம்முடைய வெஜ் கேப்சூல் ஷெல்லுக்கு இருக்குங்க. இன்னொன்னு, ரொம்ப குளிர்ந்த பகுதியிலையும் ரொம்ப சூடு 45 டிகிரி வரைக்கான சூடாக இருந்தாலும் அதுல உருகாம மெல்ட் ஆகாம பாதுகாப்பா இருக்கக்கூடிய தன்மை நம்முடைய வெஜ் கேப்சூல் ஷெல்லுக்கு இருக்குங்க. இதுதான் முதல்ல நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி அருமையான இன்கிரீடியன்டோட ஒரு காம்பினேஷன் இந்தியாவுல வேறு எங்கேயுமே கிடையாது. நம்முடைய மனதை பாதுகாக்கிறதுக்கான, நம்முடைய மூளையை பாதுகாக்கிறதுக்கான, நம்முடைய டென்ஷனை குறைப்பதற்கான இப்படி அருமையான மூலிகைகள் கொண்ட ஒரு பொருள் இந்தியாவுல வேற எங்குமே இல்லை. மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் மட்டும்தான் இருக்கு. இந்த அருமையை கண்டிப்பாக புரிந்து நீங்க எல்லாருமே இதை சாப்பிடணும், அடுத்த நபர்களுக்கு சொல்லணும். அடுத்தது, இன்னும் நமக்கு முக்கியமாக நமக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற சில அம்சங்களை பார்க்கணுமா இல்லையா? அதனாலதான் சொன்னேன், இது அமிர்து கையில வச்சுக்கிட்டு வேற எங்கேயோ தேடக்கூடாது, அது நம்ம கையில தாங்க இருக்கு. அந்த அமிர்தனுடைய இன்னொரு தன்மை என்ன? ஆமாம், நம்முடைய ப்ராடக்ட் ஆயுஷ் மினிஸ்ட்ரியோட, இந்திய அரசாங்கத்தால் துவங்கி வைக்கப்பட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னுடைய சர்டிபிகேட் மற்றும் சான்று கிடைச்சிருக்குங்க. என்னது இங்க? ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் ஆனது ஆயுர்வேதா, யோகா மற்றும் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி போன்றவை ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் மூலமாக கண்காணித்து வருகிறது. அந்த மாதிரி இந்த பாரம்பரிய வைத்திய முறையில தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு தர சான்றிதழ் மற்றும் மார்க்க கொடுக்கறாங்க. அந்த மார்க்கு 2 விதமான மார்க்கு கொடுக்கறாங்க கவர்மெண்ட்டுங்க. ஒன்னு ஆயுஷ் டிபார்ட்மெண்டினுடைய ஆயுஷ் ஸ்டாண்டர்டு மார்க், இன்னொன்னு ஆயுஷ் பிரீமியம் மார்க். என்ன இந்த மார்க் பாருங்க? ஆயுஷ் ஸ்டாண்டர்டு மார்க் என்றால் அந்த பொருள் ஆயுர்வேத பொருள், அந்த பொருள் சித்தா பொருள், அந்த பொருள் ஹோமியோபதி பொருள், சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஆயுஷ் ஸ்டாண்டர்டு மார்க். சாதாரணமான பொருளுக்கு கொடுக்கக்கூடியதுங்க. அதுலயே ஆயுஷ் பிரீமியம் மார்க் கொடுக்குதுங்க. அந்த பிரீமியம் மார்க்னா என்ன? ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கக்கூடியது. ஆயுர்வேதா பார்மாகோபி ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதத்தினுடைய புத்தகத்துல எழுதியிருக்கும்படியே தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கும், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும், ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய மார்க்கு தான் ஆயுஷ் பிரீமியம் மார்க். இங்கே நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுவோம், மாறுதட்டி சொல்லுவோம், இன்னைக்கு இந்தியாவுல ஆயுஷ் பிரீமியம் மார்க் அதிகமா உள்ளடங்கி இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம். நமது பொருட்கள்லயே பெரும்பாலான பொருட்கள்ல ஆயுஷ் பிரீமியம் மார்க் இருக்கிறது. அதனால நம்பகமா இது சாப்பிடலாம், நம்பகமா அடுத்த ஒருத்தருக்கு எடுத்து இந்த பொருளை சொல்லலாம். பாருங்க, இந்திய அரசாங்கமே சொல்லியிருக்கு. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுல 2013ஆவது ஆண்டுல வந்திருக்கக்கூடிய அறிக்கை பாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்கு? நீங்க எல்லாருமே ஆயுஷ் பிரீமியம் மார்க் இருக்கிற ப்ராடக்ட நம்பி வாங்குங்க, தைரியமா பயன்படுத்துங்கன்னு நம்முடைய அரசாங்கமும் சொல்லுது, ஊடகங்களும் சொல்லுது. அந்த அளவுக்கு சேஃப்டியான ப்ராடக்ட் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் உங்களுக்கு வழங்குகிறது. இன்னைக்கு எதெல்லாம் ப்ராடக்ட் பத்தி பார்த்தோம்? 95 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்கை பத்தி பார்த்தோம், இம்யூனோ 3 பிளஸ் பத்தி பார்த்தோம், ஸ்பைர்லினா கோல்டு பத்தி பார்த்தோம், ஆயுஷ் சுவாச பத்தி பார்த்தோம், டைபா லைஃப் பத்தி பார்த்தோம், இன்னைக்கு 5 ஸ்ட்ரெஸ் பத்தியும் பார்த்தோம். இத்தனை ப்ராடக்ட் பத்தி பார்த்தோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட் நம்மளிடம் இருக்கிறது. நாளையிலிருந்து கவஜ் பிராஸ் பத்தி பார்க்க போறோம், பிளட் பியூரிஃபையரை பத்தி பார்க்க போறோம், டெய்லி டீடாக்ஸ பத்தி பார்க்க போறோம், யூரி ஃபிளஷ பத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய பொருட்களை பத்தி வரும் நாட்கள்ல நம்ம மேலும் அதிகமான விவரங்கள் பார்க்க போறோம்.
இன்னைக்கு மைலேஃப்டல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆன நாம எல்லாமே முக்கியமா கவனத்தை வைக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, பாப்போங்க. பாருங்க, முதல்ல பயன்படுத்தின பிறகு இந்த பொருளை பத்தியான அருமை பெருமைகளை அடுத்தவரிடம் கூறும் போதுதான் நமக்கு இந்த பிசினஸ் பத்தியான பலன்கள் கிடைக்கும். அதே போல இந்த பொருளோட சேவை மத்த மக்களுக்கும் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி 3 வகையான கஸ்டமர்ஸ் நம்ம ஊர்ல இருக்காங்க. எந்த மாதிரி கஸ்டமர்? ஏ, பி மற்றும் சி. 3 விதமான கஸ்டமர்கள் இருக்காங்க. அது ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு பார்ப்போம். ஏன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள். பீனா ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறாங்க, ஆனா அடிக்கடி சின்ன சின்ன நோய்கள் வரும். மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவாங்க, மறுபடியும் குணமாகி விடும். இவங்க படுக்கைக்கு போயிருக்கவே மாட்டாங்க, நோய் படுக்கையா இருந்திருக்க மாட்டாங்க, ஆனாலும் ஆரோக்கியமா இருப்பாங்க. அந்த கேட்டகரி பி. சீனா அந்த கேட்டகரி எது? சுற்றிலும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலேயே இருக்கக்கூடிய நபர்கள் தான் சி கேட்டகரி. நாம இதுல எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட முதல்ல போய் அணுகணுங்க இந்த ப்ராடக்ட் மூலமா? ஆமாம், சந்தேகமே இல்லை, ஏ மற்றும் பி. நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அவருடைய ஆரோக்கியம் அப்படி எந்த காலத்திலயுமே இருக்கும் என்று கேரண்டி சொல்ல முடியுமா? இல்லையா? அந்த ஆரோக்கியம் போய்விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அந்த ஆரோக்கியை பாதுகாக்கிறதுக்கு இந்தாங்க எங்களிடம் இந்த மாதிரி அருமையான பொருள் இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். 2வது, அப்பப்ப சின்ன சின்ன உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது, ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியத்தை திரும்ப ஏ கேட்டகரிக்கு கொண்டு வருவதற்கான பொருட்கள் என்னிடம் இருக்கிறது, இதை வாங்கி பயன்படுத்துங்கன்னு சொல்லலாம். இந்த 2 கேட்டகரியில் இருக்கிற மக்கள் தான் உலகில 95% மக்கள். மீதி 5% நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலேயோ அல்லது ஆஸ்பத்திரியிலேயோ அட்மிட் ஆகி இருப்பாங்க. அவர்களுக்கான பொருட்கள் கிடையாது நம்மளிடம் இருக்க பொருட்கள். அவர்களை ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்கு மருத்துவ துறையில மருத்துவ டாக்டர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் மருத்துவர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்கதான் அவங்கள பார்க்கணும், நாம இல்ல. அதனால தவறாக நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறவங்களை போய் சந்திக்காம நோய் வராம இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்காகவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களை நீங்க பட்டியல வச்சு அவங்களிடம் இந்த ப்ராடக்டை பத்தி எடுத்து கூறுங்கள். அதுதான் முக்கியமாக கவனிக்கணும். இனி சில இடங்களில இந்த பொருட்களை தவறான சில வெப்சைட் மூலமாக சில நபர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது கேள்விப்பட்ட. அந்த பொருட்களுக்கு எந்த விதமான கேரண்டியும் மைலேஃப்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் தருவதில்லை. அதே மாதிரி அந்த பொருட்கள் சுத்தமான பொருட்களா அப்படிங்கிறது தெரியாது. அந்த பொருட்கள் பல பொருட்கள் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பொருட்களாக இருக்கிறது. அதே போல நிறைய இடங்கள்ல டூப்ளிகேட் ப்ராடக்ட் வர்றதாக கேள்விப்பட்டோம். பாருங்க, ஃபைவ் ஸ்ட்ரெஸ்ங்கிற இதே பேருல இதே மாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்ட் கூட ஆன்லைன்ல சில பேர் வித்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தவறான பொருட்களை ஆன்லைன் மூலமா வாங்கி யாரும் ஏமாற வேணாம். அப்ப யாரிடம் வாங்க வேண்டும்? மைலேஃப்டல் மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டரிடம் மட்டும் இதை வாங்குங்க. இந்தியா ஷாப்பின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வெப்சைட்ல போனீர்களானால் www.indiashopee.com வெப்சைட்டில் நீங்க போனீர்களானால் உங்க ஊர்ல எங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் கிடைக்கக்கூடிய இடங்கள் இருக்கு, பிக்கப் சென்டர் எங்கெல்லாம் இருக்கு, இந்தியா ஷாப்பிக்கு நிறைய இடங்கள்ல ஷாப் இருக்குங்க. அது எங்கெல்லாம் இருக்கு, யாருக்கிட்ட எல்லாம் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் உங்களுக்கு நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு அருமையாக 5 ஸ்ட்ரெஸ் ப்ராடக்டை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது நாளைக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் டெய்லி டீடாக்ஸ் மற்றும் பிளட் பியூரிஃபையர். நம்ம உடலுக்கு வெளியே நல்லா சுத்தம் செய்கிறோம், ஆனா உடலுக்குள்ள சுத்தம் செய்கிறோமா? இல்லை. அந்த சுத்தம் செய்ய வேண்டியனுடைய அவசியம் என்ன, எப்படி இந்த பொருட்கள் நம்ம உடலை சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது நாளைக்கு சந்திப்போம். இன்றைக்கு இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா உங்க அனைவருக்கும் இந்த ப்ராடக்டை சாப்பிட்டு நலனடைய வேணும் சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for watching. For more business and product videos, subscribe the channel now.